வணக்கம் நண்பர்களே. ஆஷஸ் 2025-26 செகண்ட் டெஸ்ட் மேட்ச், அதாவது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேன்ல டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. டே 1ல இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஆனா டே 2ல ஆஸ்திரேலியா மரண கம்பேக் கொடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் என்டையர் டே 2 ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணிருந்தாங்கன்னு சொல்ல முடியும் மக்களே. சோ இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 325 இருந்தாங்களா ஸ்டெம்ஸ், அவங்களால எக்ஸ்ட்ராவா 9 ரன் தான் ஆட் பண்ண முடிஞ்சது டே 2ல. ஆர்ச்சர் அவுட் ஆயிட்டாரு டாக்கெட் பால்ல. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆட வந்தாங்க. டாப் 7 பேட்ஸ்மேன்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாக்கு. 378 ரன்ஸ், லூசிங் 6 விக்கெட்ஸ், ஆல்ரெடி 44 ரன் லீட் எடுத்துட்டாங்க. சோ லிட்டரலி இங்கிலாந்து ஆர் இன் ட்ரபிள். டே 1ல நல்ல சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, டே 2ல அப்படியே பிளேட்டே மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு முழு காரணம் அவங்க தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேட்ச் ஆக்சுவலா விட்டாங்க இங்கிலாந்து. அதுல ஒரு 3 கேட்ச் பிடிச்சிருந்தா கூட இந்த ஆஸ்திரேலியா ஆல் அவுட். அதுவும் ஜோஃப்ராஜ் நினைக்கும் ரொம்ப பாவங்க. அவர் பால்ல தான் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கேட்சாவது அட்லீஸ்ட் விட்டாங்க. அவர் தான் கொஞ்சம் நல்லா போட்டாரு. பிரைடன் கார்ஸ் தான் நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாலுமே அடிச்சு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஃபார் ஆஸ்திரேலியா, ஜேக் வெதரல் இந்த மேட்ச்ல அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடினார் ஃபார் 72. ஏகப்பட்ட கட் ஷாட்ஸ்ங்க. கட் ஷாட்ஸ்லயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் த ஸ்கோர் அவர் அடிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லாபிஷனே ஒரு பிரிஸ்கான ஒரு 68 ரொம்ப பாசிட்டிவா விளையாடினாரு. ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பர் கான்ட்ரிபியூஷன் 61. அப்புறம் கேமரன் கிரீன் ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் 45. ரொம்ப வியர்டா அவுட் ஆனாரு. நவுத் போல்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு 23 அவுட் ஆனாரு. பட் அலெக்ஸ் கேரி இன்னைக்குமே ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு பாத்தீங்களா லோ டவுன் ஆர்டர்ல. அதே மாதிரி அவர் 46 நாட் அவுட்ல இருக்காரு. நெசரும் பாத்தீங்கன்னா 15 ரன்ஸ் நாட் அவுட்ல இருக்காங்க. சோ ஆஸ்திரேலியா ரியலி லுக்கிங் குட். டே 3ல சீக்கிரமா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணலாம். மேக்ஸிமம் 65 லீடுக்கு மேல அவங்க அடிக்க கூடாது. 80-100 போயிடுச்சுன்னா லீடு, கண்டிப்பா இந்த மேட்ச்ல இங்கிலாந்து கம்பேக் ஆகுது ரொம்ப கஷ்டம் மக்களே.